வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பு தமிழியல் 1ல் 2வது பாடல் பார்க்க போகிறோம். தலைப்பு ஒன்றல்ல இரண்டல்ல. பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமன்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது. அதே போல் தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. தமிழ்மொழியில் இலக்கியங்களும் இருக்குது, இலக்கணங்களும் இருக்குது. தமிழ்நாட்டு மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர். நம்ம நாட்டு மன்னர்கள், அப்போ வாழ்ந்த மன்னர்களும் வள்ளல்கள் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. இக்கருத்துக்களை விளக்கும் பாடலை அறிவோம். இந்த பாடல் எழுதினவங்க உடுமலை நாராயண கவி. பாட்டுக்குள்ளே போகலாமா? ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. தென்றல் தரும் இனிய தென்மனமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வலம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. பகைவென்ற திறம் பாடும் பரணி வகை, செலும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை, வான்புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ் சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான்முகிலினும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. இது மனப்பாட பாட்டு இல்லை, ஆனால் இதில் இருக்க அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். சொல்லும் பொருளும். ஒப்புமை அப்படின்னா இணை, முகில் மேகம், அற்புதம் வியப்பு, உபகாரி வள்ளல். இந்த பாட்டோட பொருள் பார்க்கலாமா? தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டு அல்ல பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். நம்ம தமிழ்நாட்டோட பெருமையை சொல்லிகிட்டே போகலாம். 1 2 இல்லை, நிறைய இருக்குது. தமிழ்நாட்டோட பெருமையை வேறு எது கூடயும் ஒப்பிட்டு பேச முடியாது. இங்கு வீசும் தென்றலில் தேன் மனம் கமலும். தமிழ்நாட்டில் காற்றுல நமக்கு தேன் வாசம் வீசுமா, சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையுமா. இங்கே விளையிற பழங்கள் ரொம்ப இனிப்பாகவும், தானிய கதிர்கள் எல்லாம் தங்க மாதிரியும் விளையுமா. தமிழ்நாட்டின் நன்சை நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும். நம்ம தமிழ்நாட்டோட நன்சை நிலவளம், நஞ்சை ஓட்டுறாங்கன்னு சொல்கிறது நெற்கதிர்கள், அந்த நிலவளம் 1 2 இல்லை, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அத்தோடு இசைப்பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும். மன்னர்கள் ஒரு நாட்டிலேருந்து வேற ஒரு நாட்டு மேலே போர் தொடுத்து போவாங்க, அந்த நாட்டை கைப்பற்றுறதுக்காக. அப்போ போயிட்டு அவங்க அந்த போரில் ஜெயிச்சு திரும்பி அவங்க நாட்டுக்கு வரும்போது அவங்க அந்த ஜெயிச்சதுக்காக அந்த நாட்டோட புலவர்கள் பரணி இலக்கியம் பாடுவாங்க. அது மாதிரி இசைப்பாடல் பரிபாடல் இருக்குது, கலம்பக நூல்கள் 8 தொகை நூல்கள்லாம் இருக்குது. அதில் மாண்புகழ் கொண்ட திருக்குறள் இருக்குது, அகநானூறு, புறநானூறு, இந்த மாதிரி நிறைய இலக்கியங்கள் இருக்குது. அதை நம்ம 1 2 கிடையாது, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேல்பாரி. ஒரு மன்னன் அப்போ வாழ்ந்துட்டு இருந்தார், வேல்பாரின்னு சொல்லுவாங்க. அவர் முல்லைக்கொடி, அவர் போகிற வழியில் முல்லைக்கொடி தரையில் கடந்திருக்கு. அது ரொம்ப வாடி போய் பாவமாக இருந்திருக்கு. அதை பார்த்து அதை மனசு நொந்து போய் அவர் தேரில் வரும்போது பார்த்துருக்காரு. அப்போ என்ன பண்ணார், அவரோட தேரை அங்கே நிறுத்தி வச்சுட்டு போயிட்டார். அந்த தேர் மேலே அந்த கொடியை எடுத்து போட்டு அதில் அந்த கொடி வளர்ந்துட்டே போகும். அதுக்காக அந்த மாதிரி அவரோட தேரை ஒரு முல்லை கொடிக்காக கொடுத்துட்டு போனார். அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம பண்ணுவோமா அந்த மாதிரிலாம்? அந்த காலத்தில் மன்னர் அப்படி இருந்திருக்காங்க. புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமணவள்ளல். குமணவள்ளல்னு ஒரு மன்னர் இருந்தார். அவர் அவரோட சூழ்நிலை காரணமாக ஒரு காட்டில் இருந்தார்.
ஒரு ஏழ்மை கோலத்தில். அப்போ இவரை தேடி இவர்கிட்ட பாட்டு பாடி பொருள் வாங்கலான்ட்டு பெருந்தலை சாத்தனார்ன்ற ஒரு புலவர் இவரை பார்க்க வந்தார். அந்த புலவர் ரொம்ப ஏழ்மை, அவரும் வறுமையில் இருக்கார். அதனால் அவரோட வறுமை நிலையை, அவரோட குடும்பத்தோட வறுமை நிலையை ஒரு பாட்டாக, ஒரு கவிதையாக பாடி மன்னன் முன்னாடி வருந்துறாருன்னா வருத்தப்படுறாரு. அவரோட அந்த குடும்ப சூழ்நிலையை கேட்டு மன்னர் இப்போ என்கிட்ட கையில் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா அவரே காட்டில் இருக்காருல்ல, அவர் கையில் எதுவும் இருக்காதுல்ல. அவரோட சூழ்நிலை எப்படின்னா, அவரோட தலையை வெட்டி கொண்டு வரவங்களுக்கு பரிசு தரதான் அவங்க தம்பி அறிவிச்சிருப்பாங்க. புலவரோட வறுமையை போக்குறதுக்கு கையில் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லாதனால அவரோட தலையை கொடுக்கறதுக்கு துணிஞ்சிடுவார். இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும். இவரை மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க, அதுதான் சொல்கிறாங்க. இப்போது பாடலாசிரியரை பற்றி பார்க்கலாமா? நூல்வெளி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. அவரை என்னன்னு சொல்லுவாங்க, பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லுவாங்க. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். நம்ம சினிமாவில் பாடலாசிரியராக இருந்திருக்காரு. நாடகங்கள்லாம் எழுதுவார், அதாவது ட்ராமாலாம் எழுதுவாங்க. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். இவரோட பாடல்கள் மூலமாக பகுத்தறிவு கருத்துக்களை கொடுத்துருக்காரு. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். நாட்டுப்புற பாடல் அந்த இசையில் தான் இந்த பாட்டை கொடுத்துருக்காரு.